வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, யூபிஎல், ஏசிசி இந்த 4 ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தோம். இதில் வந்து நிஃப்டி வந்து நமக்கு செல் ரேஞ்ச் வந்து அதாவது R1 R2 ரேஞ்சில் வந்துட்டு செல்லிங் பொசிஷன் எடுத்து அதில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தோன்னா பை எபோ லெவல் அதாவது R1 R2 லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு அதுலேயுமே ஒரு டார்கெட் புக் பண்ணிட்டோம். அடுத்து யூபிஎல்லில் பார்த்தோன்னா பிரேக் அவுட் ஆகலை, ஸோ அதில் என்ட்ரி எதுவும் இல்லை. ஏசிசியில் வந்து நம்ம பை எபோ சொல்லியிருந்தோம், அந்த ரேஞ்சுமே கிளியரான பிரேக் அவுட் ஆகிட்டு அதுலேயுமே டார்கெட் நியர்பை அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலும் வந்து பார்த்தோன்னா ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் 19,650 ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ நாளைக்கு ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஹெச்சிஎல் டெக், ஆஸ்ட்ரால் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் வந்து 24,996, 25,057 R1 R2 ரேஞ்ச். சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 24,773, 24,718. ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெடியில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு, அதாவது 24,924 அந்த ரேஞ்சில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகெயின் வந்து R2 ரேஞ்சுக்கு மேலே கிளியரான க்ளோசிங் இருந்தால் மட்டும்தான் நிஃப்டி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா எகெயின் R2 ரேஞ்ச் வந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட S1 S2 ரேஞ்ச் பார்த்தோன்னா 51,165, 50,865. R1 R2 ரேஞ்ச் வந்து 52,082, 52,531. மார்க்கெட் பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் நமக்கு இந்த ஜோன் வந்து ஒரு ஆல்ரெடி பையிங் எடுத்து மூவிங் ஆன ஜோன்ட்டு தான் இருக்குது. எகைன் வந்து நமக்கு S1 S2 ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு பையிங் போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரால் பை எபோ 2,241க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 2,318 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னோட ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2,240 வரலையுமே மேலே ஹை வந்துட்டு எகைன் வந்து 204 அந்த ரேஞ்சில் க்ளோசிங் நடந்திருக்கு. இது ஏன் நம்ம அந்த ஜோனில் பை சொல்கிறோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் வந்துட்டு பார்த்தோன்னா ஆல்ரெடி இந்த ஜோனில் இருந்தால் மார்க்கெட் வந்து மேலே பையிங் பொசிஷன் எடுத்து மூவ் ஆகிருக்கு. எகைன் வந்து சேம் ஜோன்லேயே வந்து நமக்கு ஒரு பையிங் பொசிஷன் எடுத்திருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த ஜோனில் வந்து இன்னையோட டே ஹையை வந்து எகைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். டே சார்ட்டில் வந்து இன்னையோட டே ஹை அதாவது ப்ரீவியஸ் டேயில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோசிங் நடந்துட்டு எகைன் வந்து இன்றைக்கி வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஆனால் இன்னையோட கேண்டிலும் ப்ரீவியஸ் டேயோட கேண்டிலும் இடத்துல சேமாக இருக்கும். ஸோ அந்த 2 ஹையையுமே நமக்கு பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மூவிங் கிடைக்கும். அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரெசன்ஸ் பாயிண்ட் வரலையுமே நமக்கு அடுத்த டார்கெட் இருக்குது, அதாவது 2,318 வரலையுமே. ஸோ மார்க்கெட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக வந்து லோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய சப்போர்ட் ஜோனாக தான் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உள்ள லோட்டு தான் இங்கே சப்போர்ட் எடுத்து மூவிங் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு 50% ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டில் தான் இப்போ மார்க்கெட் வந்து யூட்டர்ன் எடுத்திருக்கு. ஸோ அதனால் இந்த 2 டேஸோட ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா மூவிங் கொடுக்குறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஹெச்சிஎல் டெக் செல் பிலோ 1,620க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 1,595 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தா 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு ரெசன்ஸ் பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ அந்த ரெசன்ஸ் பாயிண்ட் வந்து இன்னும் கிளியராக பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா 1,645க்கு மேலே க்ளோசிங் வச்சதுன்னா ஒரு சின்னதாக ஒரு பையிங்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதையே நம்ம செல் கொடுத்துருக்கோம்னா 1 hour டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து ஒரு ரெசன்ஸ் ஜோன் தான். அதே சமயம் டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஹை நியர்பை அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து நமக்கு செல்லிங் ஸ்டார்ட் ஆனதே வந்து இந்த ஜோனில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு 1,637. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மூவில் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த சைட்வேஸ் மூவை பிரேக் பண்ணி செல்லிங் ஆகிட்டு நல்லா ஒரு பெரிய லோ காட்டிட்டு எகெயின் வந்து சேம் ஜோன்ட்டே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல கிளியரான கன்ஃபர்மேஷன் வேணும் செல்லிங்க்கு. நம்ம மார்க் பண்ணியிருக்க லோ பிரேக் பண்ணணும் 1,620க்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோன்றில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.